சத்தியமாக வேஸ்ட். கத்தி ஐயோ மறுபடியும் இதில் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் படம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கணும். நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. கேஜிஎஃப் கூட நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே தானே, சும்மா ஓவர் ஹைப் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா அது ஆகிடும். கொடுத்த அந்த ஒரு சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, அதை தாண்டி என்ன ஆடியன்ஸுக்கு தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். பார்ட் 2ல பார்த்தா பயங்கரமாக மிரட்டிட்டாரு. ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக லேக் இருக்கு. அவ்வளோ நேரம் வேணுமான்னு ஒவ்வொரு சாங்கும் தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. லேகெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, ஸ்மூத்தாக போதுண்ணா. அப்படியே ஒரு ஃபைட்லலாம் கை காலை கட்டிடுவாங்க, அவர் கடிச்சே சண்டை போடுவார், அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட் சில இதுவில் வந்து லாஜிக் பார்க்க முடியாது. ரொம்ப லாஜிக் பார்த்தோம்னா அது ஆகிடும். கொடுத்த அந்த ஒரு சென்டிமெண்ட்டு, ஆக்ஷனு, அதை தாண்டி என்ன ஆடியன்ஸுக்கு தேவையோ அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன். சாங் ஓகே, ஒரு தெலுங்கு ஃப்ளேவரோடு இருந்தாலும் வந்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 3 மணி நேரம் 20 நிமிஷம் முன்னே நமக்கே தோணும் வந்து இப்போ கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரியான அந்த ஃபீல் எதுவுமே கொண்டு வரல வந்து படம் போகிறதே தெரியல வந்து. ஓகே இல்லை, ஓகே சமந்தா சாங்கை விட இது கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வந்து அதை தாண்டி ஒரு 3 பார்ட்டில் பார்த்த ஒரு மரம் வெட்டுற ஒரு சாதாரண தொழிலாளி இந்த வந்து பார்ட்டில் வந்து ஒரு சிண்டிகேட் தலைவர் ஆகிறான். எப்படி ஆகிறான், அதுக்கு அடுத்த பார்ட்டில் என்ன ஆகிறான்ட்டு முதல்ல ஒரு லீடு கொடுத்துட்றாங்க. பார்த்துருக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஸ்க்ரீன் பிளே வந்து கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. சூப்பராக இருக்குது, நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். புஷ்பா 1 பார்த்துட்டு ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். லேட்டாக பார்க்கும்போது அந்த இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது புது கண்டென்ட்டாக அதை நான் பிடிவாதக்காரன் தான் சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க, நல்லா இருந்துச்சு. இது 1ல் பார்த்தீங்கன்னா சாரி பார்ட் 2ல பார்த்தா பயங்கரமாக மிரட்டிட்டார். ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக், பாட்டும் சரி, பாட்டெல்லாம் ட்ரெய்லரில் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஷோவாக வந்திருக்கேன், இல்லைன்னா அப்படி வந்து படம் பார்க்க மாட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாராட்டக்கூடிய படம் அது. இல்லை, அந்த பார்ட் 1ல தான் சொல்லுன்னா அந்த லாஸ்ட் கண்டென்ட் தான் வந்து ஒரு திருப்பி போட்ட மாதிரி இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்லேருந்தே லாஸ்ட் வரைக்கும் படம் சூப்பர். அதில் என்னென்னா டயலாக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டயலாக் வந்து அதில் சொல்லுவார், மேலே ஹெலிகாப்டரில் பறந்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ சொல்லுவார், அட்டன காலை தூக்கி போட்டுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மச்சான்ட்ட. அப்போ அவர் சொல்லுவார், இல்லை நம்ம கீழே இருக்கும்போது தான் அட்டன கால் போட்டு நம்மளை பெரிய ஆளாக காட்டிக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம மேலே தான் இருக்கோம், அப்பயே நம்ம பெரிய ஆளாக காட்டணும், பணிவாக தான் இருக்கணுங்கிற ஒரு டைலாக் ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ஓகே, படத்தில் என்ன சொல்ல வராங்க? படத்தில் சொல்கிறதா, படத்தில் வந்து ஃபேமிலியோட கண்டென்ட்டும் இருக்குது, ஃப்ரெண்டோட கண்டென்ட்டும் இருக்குது. ஒய்ஃபு அதை ஒரு பெரிய பாயிண்ட்டு. அதை வந்து சிஎம்மாக இருக்கிறவரும் சொல்லுவார், அதை ஒய்ஃப் பேச்சை கேட்டிருந்தா நல்லா இருந்துக்கலாம் அப்படின்னு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. இல்லை லேக்கில் இல்லை, அது ஒரு இடத்துல லேக் காட்டினாங்க, அது ரீசனையும் கரெக்டாக காட்டி அதை மேனேஜ் பண்ணிட்டார் சுகுமார். டேரக்டர் சுகுமார் மேனேஜ் பண்ணிட்டார். பார்ட் 3க்கு லீட் கொடுத்துருக்காங்களே. ஆமாம், லாஸ்ட் கண்டென்ட் அந்த ஈவெண்ட் நடக்குதுல்ல, ஈவெண்ட்டில் வந்து பாம் பிளாஸ் ஆகுது, அதில் வந்து அதோட கட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்ட் 3 இருக்குன்னு. அப்புறம் படம் ஓவராலாக பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பார்ட் 1 விட பார்ட் 2 பயங்கரமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் 3 hours 20 minutes அப்படின்னும் போது படம் வந்து எங்கேயுமே லேக் ஆகாமல் கொஞ்சம் எங்கேஜிங்காக தான் போகுது. நமக்கு எந்த இடத்துலையுமே ஐயோ இன்னும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் எங்கேயுமே இல்லை. அடுத்த சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதால நார்மலாக தான் படம் போகுது. ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன் டைம் வாட்சபிள் அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா 3 hours 20 minutesன்னும் போது எப்படி உட்காருறது அப்படின்னு யோசிச்சுட்டு தான் வந்தோம். பட் படம் வந்து ஓவராலாக பார்க்கும்போது டீசெண்டாக இருக்குது. எங்கேயுமே யாருமே எந்திரிச்சு போகிறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாருமே உட்காந்து என்கேஜியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அதே மாதிரி தான் இருக்குது. புஷ்பா 1ல் என்னென்ன சீன்ஸ் வந்து இருந்ததோ அதே மாதிரியே அதுக்கு ஈக்குவலாக தான் இதுலேயும் இருக்குது. நம்ம வந்து இதில் எங்கேயுமே அதை விட இது ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஈக்குவலாக தான் இதில் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சீன்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்காத சீன்ஸ் இருக்குது. ஒரு 4-5 சீன் நம்மளே கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபைட் சீன்ஸ் தான் எப்பயுமே கொஞ்சம் ஓவராக இருக்குது அதில். அதே மாதிரி இதுலேயும் ஓவராக இருக்குது. ஒரு ஃபைட்லலாம் கை காலை கட்டிடுவாங்க, அவர் கடிச்சே சண்டை போடுவார், அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்தது. பட் நமக்கு வந்து அதை ஸ்க்ரீனில் வந்து அந்த டெக்னிக்கலி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அல்லு அர்ஜுன் அந்த மாதிரி ஃபைட் பண்ணுறது நமக்கே ஒரு மாதிரி நல்லா இருந்தது. நமக்கு தெரியும்ல என்ன இவ்வளோ ஓவராக இருக்குது அப்படின்னு. பட் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃபீல் தான். நமக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரினா இந்த மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே ஒரு ஹீரோவாக இருக்காரு, கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே இல்லாமல் கத்தியை வச்சுக்கிட்டு 10-15 தடவை சொல்லணும்னா 100 பேர் உழுவுற மாதிரிலாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அக்செப்டபுளாக தான் இருந்தது. அதனால பிரச்சனை இல்லை. புஷ்பா 1ல் வந்து ஃபகத் ஃபாசில் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, வில்லனிசமாக நிறைய நடிச்சிருப்பாரு. இதில் வந்து ஒரு காமெடி சீக்வன்ஸ் வந்து நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஃபகத் ஃபாசிலுக்கும் அல்லு அர்ஜுனுக்கும். அந்த எனக்கு இன்டர்வெலுக்கு அப்புறம் வந்த ஒரு காமெடி சீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சீரியஸான விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு தோணிருச்சு. அதில் வந்து ஃபகத் ஃபாசில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அந்த இது வந்து சூப்பராக இருந்தது எனக்கு. இதில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றதை முன்னாடியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எப்படி? ப்ரோ கமர்ஷியலாக படம் நல்லா இருக்குது. நமக்கு வந்து அதில் சென்டிமெண்ட் கனெக்ட் ஆகுது, எமோஷனல் அப்படியெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. கமர்ஷியலாக படம் பார்க்கும்போது நமக்கு வந்து 3.5 மணி நேரம் என்டர்டெய்னிங்காக இருக்குது. அதுதான் பெரிய ப்ளஸ்ஸே. ஏன்னா ஒருத்தர் வந்து நல்ல கதை சொல்கிறாரு அப்படின்னா அதில் வந்து கமர்ஷியல் இருக்காது, நம்ம பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் அப்படிம்பாங்க. பட் இதில் வந்து கதைன்றது அந்த அளவுக்கு பெருசாக கிடையாது. கமர்ஷியலாக பார்க்கும்போது நமக்கு ஜாலியாக இருக்குது. அடிக்கிறான் தூக்குறான், இது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரில, எப்படி மரத்தை கடத்துவாங்கன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கிறது ஜாலியாக போச்சு. நம்ம சஸ்பென்ஸ்ன்றது லைட்டாக தான் இருக்குது. பயங்கரமாக சஸ்பென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் கெஸ் பண்ணிடலாம், ஒரு சில சீன்ஸ்லாம் பண்ண முடியாமல் இருக்கிறதால நமக்கு வந்து அது சஸ்பென்ஸாக தெரியுது. மற்றபடி ப்ரோ ரேட்டிங்ன்றது ஃபேமிலி ஆடியன்ஸ் ப்ரோ ஃபேமிலி ஆடியன்ஸ்னு வரும்போது கடைசி கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கை கால்லாம் தனித்தனியாக போகுது. மற்றபடி பார்க்கலாம், என்டர்டெய்னிங்காக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ் சீனில் வந்து அவர் இந்த வாயில் கடிச்சிக்கிட்டு சண்டை போடுறது தான் கொஞ்சம் நமக்கே என்ன இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மற்றபடி படம் வந்து ஓவராலாக 10க்கு 7 கொடுக்கலாம். நல்லாவே இருக்குது. பேஸ் வந்து ஒரு கமர்ஷியல் படம் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு படம் எடுத்தாலும் ஒரு எமோஷன் கனெக்ட்ன்றது பேஸாக இருக்குது. இதுதான் அக்செப்ட் பண்ண. அப்படி இருந்தால் தானே ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க. போயிட்டாங்களா அப்படின்றது ப்ரோ அது நமக்கு வந்து அது கனெக்ட் ஆகலை. ஏன்னா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு சப்போஸ் இது கனெக்ட் ஆகலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த அவர் பேரை வச்சு கொஞ்சம் எமோஷ்னலாக கொண்டு போகிறாங்க. பட் அது வந்து நமக்கு இங்கே கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. மற்றபடி எமோஷ்னல் கனெக்ட்ன்றது ஒரு 2-3 சீன் தான். அந்த 7-8 சீன் வந்தாலும் ஒரு 2 சீன் வந்து நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எமோஷ்னல்ன்றதை மட்டும் பேஸாக வச்சு இவங்க போல கமர்ஷியலாக தான் இவங்க பேஸாக வச்சுருக்காங்க. எமோஷ்னல்ன்றது சும்மா அங்கங்கே வருது, அவ்வளோதான். காமெடி வந்து இதில் நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த காமெடி சீன்ஸ்க்கு எல்லாமே. இப்போது ரஷ்மிகாவும் அல்லு அர்ஜுனும் பண்ணுற காமெடிலாம் கொஞ்சம் 18+ மாதிரி தான் இருக்குது. பட் அது எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சிரிக்கிறது வந்து நல்லா இருந்தது. புஷ்பா 1ல இந்த மாதிரி காமெடி அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதில் வந்து காமெடி நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து நல்லா இருந்தது. சீக்வல் 3 இப்போ சொல்லியிருக்காங்க ப்ரோ. அது 1ல வந்து அந்த சீக்வல் 2 வரப்போகுது அப்படின்னும் போது நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதில் வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இதில் யாரும் வில்லன்றதே காமிக்கல. அப்புறம் பாம்பு வெடிக்கிறத மட்டும் காமிக்கிறாங்க, அவ்வளோதான். 3rd பார்ட்டுக்கான இது கொடுக்குறாங்க. எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து ஜப்பானில் ஒரு சீக்வன்ஸ் நடக்குது, அவர் தண்ணிக்குள்ளே விழுந்த அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல. அது கனெக்ட் பண்ணிட்டாங்களா இல்லை 3rd பார்ட்டில் வருமா அப்படின்றதே தெரியல. மற்றபடி 3rd பார்ட்டுக்கு அந்தளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் 2nd அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. பிஜிஎம் வந்து நல்லா இருக்கு, இந்த சாங் நல்லா இருக்கு. சாங் தான் ப்ரோ நல்லா இருக்குது. பிஜிஎம்ன்றது அந்தளவுக்கு சிறப்பாக தெரியல. ஸ்டார்டிங்கில் வர பிஜிஎம்லாம் ரொம்ப இதாக இருந்தது. பட் சாங் வந்து சூப்பராக ஒரு 2 சாங் வந்து நல்லாயிருக்கு. இந்த சமந்தா ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ண அளவுக்கு 2nd பார்ட்டில் அவங்க பண்ணல. ரஷ்மிகா இல்லை, ஸ்ரீரெட்டியா, ஸ்ரீலீலா வந்து அந்த பாட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணல. கொஞ்சம் டான்ஸ் கூட கொஞ்சம் பெருசாக இல்லை, நார்மலாக தான் இருந்தது. நமக்கு சமந்தா அங்கே பார்த்துட்டு திரும்ப ஸ்ரீலீலா அந்த இடத்துல டான்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி போய் பார்க்கும்போது அந்த இடத்துல இல்லை, நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் அந்த இடத்துல. பட் படம் எப்படி இருக்கு ப்ரோ? ஓவராலாக என்டர்டெய்னிங்காக இருக்குது ப்ரோ. நீங்கள் வந்து 3.5 மணி நேரம்னு நினச்சி பயந்து போனீங்கன்னா 3 மணி நேரம் மேலே போனாவே நமக்கு பயமாக இருக்குது. இப்போலாம் 3 மணி நேரம்னு வந்துட்டாவே அதுக்கு ரிலேட்டடாக வர்ற எல்லா படமுமே நம்மளை வந்து ஏன்டா இப்படி 3 மணி நேரம் எங்களை சாவடிக்கிறீங்க அப்படின்னு தோணுது. பட் இதில் வந்து அந்த மாதிரி 3 hours 20 minutesன்றது நமக்கு பெருசாக தெரியல. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஸ்க்ரீன் ப்ளே, அதனால் நமக்கு வந்து ஜாலியாக போகுது. இன்னும் ஒரு பெரிய பட்ஜெட் படமாக இருக்குது, 300 கோடி சொல்கிறாங்க. ஆமாம், எந்த அளவுக்கு கலெக்ஷன் இருக்கும்? அவங்க யாருமே 2000 கோடி கலெக்ஷன் வரும், டிசம்பரில் பாஸ் எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் வந்து உங்களை 2000 கோடி கலெக்ஷன் ஆனதை நாங்கள் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம் அப்படின்னு யாருமே சொல்லலை. எல்லாருமே டீசெண்டாக நார்மலாக படம் வந்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு இதோடு நிறுத்திக்கிட்டாங்க. மற்றபடி இது பேன் வேர்ல்டு, ஜப்பானில் ரிலீஸ் ஆகும், சைனாவில் ரிலீஸ் ஆகும்னு யாரும் சொல்லலை. ஆனால் இது எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகிருக்கு, நல்லா போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது உங்களெல்லாம் ஏன் எல்லாரும் வெளியே தள்ளிட்டாங்கன்னு தெரியல. நான் வந்து உள்ளேயே உங்கள் எல்லாரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். காசி தேட்டர் உள்ளே வந்து நீங்கள் எடுப்பீங்கன்னு நினச்சேன். பட் எல்லாரையும் ஒரு சில காரணங்களால் வெளியே தள்ளிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பண்ணாமல் அறிவில்லாதவங்க உட்காந்தா இதுதான் நடக்கும். ஏன்னா உள்ளே எடுக்கிறதுக்கும் வெளியே எடுக்கிறதுக்கும் அந்தளவுக்கு பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. என்ன அங்கேருந்து ஒரு 20 மீட்டர் தான் தள்ளி நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே எடுக்கக்கூடாது, படம் ரிலீஸ் ஆகி 3 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ பண்ணோம். ஒரு படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு இந்த பேச்சு பேசுகிறாங்கன்னா, அப்போ லைக்கா என்ன பண்ணோம், இந்தியன் 2 ரிலீஸ் ஆனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, வேட்டையன் ரிலீஸ் ஆனப்போ அவங்க என்ன பண்ணாங்க. படம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, பெங்களூர்லேயும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க.
பாலக்காட்லேயும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அதை ஒத்துக்கிட்டு எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து எங்கள் ரிவ்யூவால் தான் இது போயிடுச்சு, உங்கள் ரிவ்யூவால் தான் எங்களுக்கு 2000 கோடி நஷ்டமாயிடுச்சு அப்படின்றதெல்லாம் எந்த விதத்தில் ஒத்துக்கிறதுன்னு தெரில. நான் 5000 செலவு பண்ணிட்டு போய் படம் பார்த்தேன். அந்த காசை நான் யார்கிட்ட போய் கேட்குறது? யார்கிட்டையும் கேட்க முடியாது. எக்ஸ்பெக்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அதை தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்கு. நான் புஷ்பா 2 பார்த்தேன், நல்லா இருக்கு. லேக் இல்லாமல் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் கனெக்ஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு. கிளைமேக்ஸில் விஜய் தேவர்கொண்டாலாம் வர மாதிரி சொல்கிறாங்க. அது என்னென்ன கிளைமேக்ஸ் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக காலம் வந்தனால நான் கிளம்பிட்டேன். இன்னொரு தடவை வேணால் பார்த்து சொல்லுவேன். படம் 3 hour 20 நிமிஷம். ஆமாம், லேகெல்லாம் எதுவுமே இல்லைண்ணா, ஸ்மூத்தாக போதுண்ணா. அப்படியே அல்லு அர்ஜுன் பர்ஃபார்மன்ஸ் அவர் சூப்பராக பண்ணிருக்காருண்ணா. மற்ற கேரக்டர் ராஷ்மிகா அவங்களாம் ரஷ்மிகாலாம் கொஞ்சம் தான், ஸ்ரீநிலா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அல்லு அர்ஜுன் சூப்பராக பண்ணியிருந்தாங்க பக்காவா. பகத் பாதில் எதுவுமே இல்லாத மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவர் சூப்பராக இருக்கார். அவரோட ஆக்டிங்கும் சூப்பராக இருக்குது. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ்? பார்ட் 1 என்னன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகும், இது ஸ்பீடாக போகுது. அந்த 3 hours 20 minutesனே தெரில. சாங் எப்படி இருக்கு? அது ஏன் ப்ரோ, வேணாம் ப்ரோ, அண்டர் 18 ப்ரோ, சொன்னால் தப்பாயிடும். அதில் சமந்தா, இதில் ஸ்ரீஜில் யார் ப்ரோ பெஸ்ட்டு? சமந்தா தான் ப்ரோ, என்றைக்குமே சமந்தா தான். அதான் ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பண்ணுறத விட இப்போ ஏதாவது பெஸ்ட்டாக பண்ணி செகண்ட் பார்ட்டில் சூப்பராக பண்ணிருக்காரு. மஞ்சி டைலாக் ஏதாவது நிறைய காமெடி இது பண்ணுறாரு, நக்கலாக சொல்கிறதெல்லாம் அவர் சூப்பராக பண்ணிருக்காரு. எந்த டைலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஃபஸ்ட் ஷோ வெளில சொல்லக்கூடாது, போய் பாருங்கள், நான் கன்ஃபார்ம் தான். சூப்பராக பண்ணிருக்காரு. அண்ணா வருத்தம் வச்சிங்கண்ணா, நல்லா பண்ணிருக்காரு அண்ணன். அப்பப்போ தேட்டர் அதர விட்றாரு. அவரோட மிஸ்டேக்கில் மியூசிக் மிக்சிங்ன்றவாரு. மியூசிக் வந்து பிஜிஎம் நல்லா இருக்கா, சாங் நல்லா இருக்கா? பிஜிஎம் சூப்பராக பண்ணிருக்காரு. பிஜிஎம் வந்து வேற ஒருத்தர் டைரக்ட் போட்டுருக்காரு. இல்லை அப்படிலாம் அப்படி சொல்லியிருக்காங்க, அது தெரில எனக்கு. ஆனால் டிஎஸ்பி தான் எனக்கு தெரியும். பார்ட் 3 லீடு எப்படி ப்ரோ, நல்லா கொடுத்துருக்காங்க? அதான் நான் கிளைமேக்ஸ் நான் பார்க்கல. தெலுங்கில் பார்த்தேன். ஆனால் நார்த் இந்தியாவுக்கும் ஆந்திராவுக்கும் அந்த படம் ரொம்ப பிடிக்கும். தமிழ்நாடுக்கு பிடிக்குமோ தெரியாது. கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்குது படம். ஒரு சீன் வந்து லேக் இல்லாமல் ரொம்ப அட்வான்டேஜாக திரும்ப போயிருக்காங்க. படம் ரொம்ப ஃபைட் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆனால் நார்த் இந்தியா சைடு ரொம்ப அடிக்கும். கண்டிப்பாக நார்த் இந்தியா சைடு ரொம்ப அவங்களுக்கான கிளாமரு, அந்த ஒரு இது ஃபைட்ஸு, அந்த கலர் கிளாமர்னால் அந்த கலர் செட்டு போகிறது சரி, அங்கே ஆளுங்களுக்கு ரொம்ப விருப்பமாக பிடிக்கும். இங்கே கொஞ்சம் பிடிக்காது. இங்கே ஆளுங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இந்த குத்து சாங்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ஆளுங்க கொஞ்சம் தத்துவாங்க. அங்கே ஆளுங்க ரொம்ப விரும்புவாங்க. அதனால் வந்து அந்த பக்கமாக படம் ரொம்ப ஹிட் ஆகும். ஆமாம், படத்தில் ரொம்ப சாங் எப்படி சார் இருக்கு? சாங்ஸா அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது. அது வந்து அந்த சைடு ஆளுங்க பிடிக்கும் தவிர இந்த சைடு ஆளுங்க வந்து அந்த பார்ட் 1ல சமந்தா அண்ணப்ப அது நல்லா படிச்சுன்னு சொன்னாங்க. இது 2ல வந்து இவங்க அடிக்காங்க, அதெல்லாம் நல்லா இருக்குங்களா? இதில் அவங்களும் ஆடி இருக்காங்க, இவங்களும் விளையாடிருக்காங்க. டான்ஸு ஆடி இருக்காங்க. பார்ட் 3 எப்படி இருக்கு? கதை சரியில்லை. பார்ட் 1ஓட பார்ட் 2 வந்து கதை சரியெல்லாம் கிடையாது. டைம் அதிகமாக படம் ரன்னிங் டைம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. 3.5 மணி நேரம் வச்சிருக்காங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், அதுதான். பார்ட் 3 எந்த மாதிரி இருக்கு? பார்ட் 3 திருப்பி ஜெகபதி பாபு லீடு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவரை வச்சு படம் நகருது. ஆனால் கமர்ஷியலாக ஓரளவு எல்லாமே கமர்ஷியலாக ஆக்டிவிட்டீஸ் கவர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த விஷயங்கள் எப்படி இருக்குது? அதை கொஞ்சம் கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல் கமர்ஷியல் தெரியப்படுத்துனதுனால இந்த கமர்ஷியல் சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆகும். நல்லா இருக்கு தலைவா, நல்லா இருக்கு. கேஜிஎஃப் கூட நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, ஃபைட்டு சத்தியமாக வேஸ்ட். கத்தி ஐயோ, மறுபடியும் இதில் தான் கத்திக்கிட்டு இருக்காங்க. கங்குவால் எப்படி சத்தமாக போட மறுபடியும் இதே மாதிரி சும்மா தானே, சும்மா ஓவர் ஹை பேசிட்டு இருக்காங்க. ஆக்டிங்லாம் நல்லா தானே இருந்தது. ஆக்டிங்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. ஆக்டிங்லாம் நல்லா தான் இருந்தது. பட் மெயின் பிளாட்னு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி எதுவுமே இல்லை. சும்மா ஓவராக லாஜிக்கே இல்லாமல் ஓவராக பண்ணிருக்கிற மாதிரி தான் இருக்கானுங்க. நான் சொன்ன மாதிரி தமிழில் எடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தை வச்சு செஞ்சு விட்ருப்பானுங்க. தெலுங்கு படம்ன்றனால மட்டும் மாசா சூப்பர் வேறு லெவலு வேறு மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்றானுங்க. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சுண்ணா. பாட்டெல்லாம் தேவையே இல்லை சத்தியமாக. பாட்டெலாம் செம்ம தலைவலி. பிஜிஎம் வேறு லெவல் பண்ணிட்டார் சாமிச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் நல்லா இருந்துண்ணா. டெக்னிக்கல் வைஸ் நல்லா தான் இருந்தது. பட் பிளாட்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றுமே இல்லை. சுற்றி மாஸ் எலமெண்ட்ஸாக வச்சு பண்ணிட்டுக்கிறானுங்க, அவ்வளோதான். மற்றபடி கம்ப்ளீட்டாக ஒன் டைம் வாட்சபிள், அவ்வளோதான். அது கூட 3.5 மணி நேரம் செம்ம டயர்டு.
ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபே படம் பார்த்து முடிச்ச ஃபீல் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. 2.75 தானே, அதுக்கு மேலே ஒர்த் இல்லை. அவ்வளோதான். நல்லா பண்ணியிருக்காரு தெரியும். அவரோட டேரக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுவும் வேறு மாதிரி இருக்கு இல்லையா? அது அந்த கேமரா ஒர்க்கு, அந்த டைரக்ஷனில் அந்த ஒரு ப்ரே மேக்கர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் சாரோட அந்த டான்ஸு, அவரோட டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேனு. ஆனால் இதில் வந்து யார் டான்ஸ் பர்சன் தெரில, ஒவ்வொரு சாங்க்கும் தனித்தனியாக பிரித்து மேய்ஞ்சிருக்காருங்க. அந்த ராஷ்மிகா மந்தனா அல்லு அர்ஜுன் சாருக்கு ஒரு சாங் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த சாங் எப்படி தான் அந்த மூவ்மெண்ட்லாம் போடுறாங்கன்னே தெரியுமா? ரெண்டு பேருமே அந்த ஃபேரு கரெக்டாக இருக்குது. அந்த டான்ஸுக்கு சூப்பராக இருக்குது. லேக்லாம் இல்லை தெளிவாக இல்லை. இப்போ ஒரு 3.5 மணி நேரம் படம்னா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன லேக் இருக்க தான் செய்யும். அவ்வளோதான். படம் கதைக்கு தேவைப்படுறதுனால வச்சுருக்காங்க. ஸோ காலப்போக்கில் வந்து அதை கட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சூப்பராக பண்ணியிருக்காரு தெளிவா. ஃபஸ்ட்டு பாட்டு எதுவும் டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அதில் பண்ண மாதிரியே தான் இதுலேயும் பண்ணியிருக்காரு. அவரோட நடிப்புக்குன்னு சில ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு தான் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு திருப்திப்படுத்துகிற மாதிரி பண்ணியிருக்காரு அவரோட இதில். ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன சின்னது தான், பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. சின்ன சின்னது தான். அதில் கொஞ்சம் அதில் எப்படி மாசா வராருன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எப்படி மாசா இதுக்கு மேலே பெரியலாம் வராருன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த படம் பசங்களோட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சென்டிமெண்ட்டாக முடிச்சிருக்காங்க இல்லையா? அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது அவரோட ஆக்டிங். லேக் இருக்குது. அவ்வளோ நேரம் வேணுமான்னு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர், நைஸ். ஃபைட் நல்லா இருக்குது. நான் ஒன்றும் பார்த்தேன், அவங்களோட ஜேனல் அப்படி தான் இருந்துச்சு. அந்த தூக்கி அடிக்கிறது அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்மளோட இது பார்க்க தமிழ் ஆடியன்ஸ் பார்த்தா அது கொஞ்சம் குறைய சொல்லுவாங்க, எப்படி அடிக்கிறது அப்படி இருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி இருக்கிறது அவங்களோடது. ஆனால் இருந்தாலும் அவர் கட்டி போட்டு சீன் போட்டிருப்பாங்க. அவங்க கட்டி போட்டு எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பார்க்கலாம். சென்டிமெண்ட்டு சார். ஃபஸ்ட்டு வந்து நான் எதிர்பார்த்து வந்தது என்னென்னா, ஃபஸ்ட்டு பாட்டுக்கும் செகண்ட் பாட்டுக்கும், ஃபஸ்ட்டு பாட்டு வந்து ஒரு கள்ள கடத்தல் அவரை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு. கடைசியில் பிடிச்சிருவாங்க அப்படின்னு. இந்த சீனில் பிடிச்ச மாதிரி இல்லை. டோட்டலாக எல்லாம் முடிச்சுட்டு சென்டிமெண்ட்டில் போய் நின்றுச்சு. அந்த செகண்ட் தேர்ட் பார்ட்டிக்கு இருக்குங்கிறாங்க. அதை நான் பார்க்கல, ஐடியா. நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. சார் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார். ஒன்றும் நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோ ஷூட்டு அந்த இது சாங்கு நல்லா இருக்கு. ஒன்றும் நல்லா போயிருக்கு. அதான் நல்லா ஃபோட்டோ சாங்கு தானே, கிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க.